வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கேள்வியின் தலைப்பானது மாமனாரிடமிருந்து மருமகளுக்கு ஜீவனாம்சம் பெறும் உரிமை உள்ளதா அப்படின்னு. ஜீவனாம்சம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வருவது கானா கப்படா और மகான். நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவங்க அவங்களுடைய இருதம்ச கோரிக்கைன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களை என்னோட சின்ன வயசில் கேட்டிருக்க ஞாபகம் இருக்குது. அப்போ அடிக்கடி அவங்க முழங்கின இந்த 3 வார்த்தைகள் என் நினைவில் ரொம்ப அதிகமாக பதிஞ்சிருச்சு. மற்றபடி நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவள் அல்ல. ஸோ இந்த உணவு, உடை, உறையுள் அப்படிங்கிற 3 அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு பெற வேண்டிய ஒரு நிதி உதவி பற்றி தான் ஜீவனாம்சம்னு இந்த சட்ட புத்தகம்லாம் வரையறை செய்யுது. இந்த ஜீவனாம்சத்தை பற்றி 3 சட்டங்கள் சொல்கின்றன. அதாவது இந்து திருமண சட்டம் 1955 வந்தது. அப்புறம் இந்து தத்தெடுத்தல் மற்றும் பொருள் உதவி வாழ்க்கை பொருளுதவி சட்டம் 1956 அதுக்கு அடுத்த வருஷம் வந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ 2007 வெளிவந்த மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் பாதுகாப்பு நல சட்டம். இதில் எல்லாத்துலேயும் கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர், அந்த சார்ந்திருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் அதிக பேர் நாடுறது தனக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்றால் உடனடியாக மனு செய்வது இந்த குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தின் பிரிவு 125 கீழே ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தான். என்ன காரணம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு காரணம் அது ஒரு கிரிமினல் கோர்ட்டு அப்படிங்கிறதுனால சம்மரி ப்ரொசீஜர், அதாவது சுருக்கமான நீதிமன்ற விசாரணையின் மூலமாக உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படும். மற்றதெல்லாம் சிவில் கோர்ட்டு சிவில் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறச்ச காலதாமதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. ஸோ இதை உடனடியாக முடியக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்பர் 1. நம்பர் 2 அவருக்கு அவர் போடுற உத்தரவுங்கிறது ஒரு கோர்ட்டு உத்தரவு, அந்த மேஜிஸ்ட்ரேட் போடுற உத்தரவுங்கிறது அவர் தவிர்க்கும் பட்சத்தில் ஒரு அபராதத்தை எப்படி வசூல் செய்யலாமோ அது போல் வசூலிக்கும் அதிகாரம் கொண்டது அப்படிங்கிறதுனால நம்பர் 2. நம்பர் 3 அவர் இந்த உத்தரவை கீழ்ப்படிய வேண்டிய நபர் அதை காலதாமதப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு மாதமும் ஜீவனாம்சம் கொடுக்காமல் தவறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு மாதம் வரை அதிகபட்சமாக ஒவ்வொரு மாதம் வரை சிறை தண்டனை அவருக்கு எதிராக விதிக்கலாம் அப்படின்னு அதில் இருக்குது இல்லையா? இதில் இதே மாதிரி சிறை தண்டனை இந்த நீதிமன்ற உத்தரவை மீறினா சிறை தண்டனை இல்லையா அப்படின்னு மற்றதுலாம் கேட்டால் கண்டிப்பாக உண்டு. அது இது கிரிமினல் கண்டெம்ட் வரும், அது சிவில் கண்டெம்ட். சிவில் கண்டெம்ட் பண்ணும் பொழுது சிவில் கோர்ட்டோட உத்தரவை அவமரியாதை செய்யும் பொழுது அவர் சிவில் பிரிசனுக்கு அனுப்பப்படுவார். சிவில் பிரிசன்னா என்ன வித்தியாசம்னா ஜெயிலில் ரெண்டும் ஒரே இதுதான். ஆனால் இங்கே சிவில் பிரசன்கிறச்ச அவருக்கு அங்கு எந்த விதமான வேலையும் கொடுக்கப்பட மாட்டாது. நம்பர் 1. நம்பர் 2 முக்கியமானது, அவருக்கான சாப்பாடு படியை மனு செஞ்சு இந்த உத்தரவு பெற்ற நபர் தான் பணம் கட்டணும். இதென்ன அநியாயமாக இருக்குது. ஜீவனாம்சமே அவர் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் கோர்ட்டுக்கே கேஸ் போட்டேன் அவர் மேலே. அதுக்கும் அவர் பணத்தை கட்டலை, அப்புறம் அவர் ஜெயிலுக்கு போய் இருக்கிறதுக்கும் நான் தான் பணம் கட்டணுமா அப்படின்னா அதுதான் சிவில் நீதிமன்றத்திற்கும் கிரிமினல் நீதிமன்றத்திற்கும் இடையேயான உத்தரங்களுக்கு இடையேயான வித்தியாசங்கள். ஸோ அதனால் அதிகபட்சமான நபர் இதில் ஒரு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீதி மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கக்கூடிய உத்தரவு அதிகபட்சமாக 5000 ரூபாயை தாண்டி உத்தரவு இயலாது. இருந்தாலும் வெகு வேகமாக பெறலாம் உத்தரவை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அதிகமானோர் அந்த குற்றவியல் நீதிமன்றத்தை நாடி மனு செய்கிறார்கள். இதில் இந்த மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் இல்லையா, அந்த சட்டத்தின்படி இந்த நீதிமன்றத்துக்கு இந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் கூட அவங்க அணுக தேவையில்லை. அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கோட்டாட்சியர், அதாவது ஆர்டிஓன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவரோட அலுவலகத்திலையும் மனு செய்யலாம். அவங்க வயதின் காரணமாக முதுமையின் காரணமாக அவங்க தான் நேரில் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க சார்பாக ஒரு பிரதிநிதி போய் ஃபைல் பண்ணலாம். இல்லைனாலும் ஒரு சோஷியல் சமூக பாதுகாப்பு நலத்துறை இல்லையா, அதனுடைய அதிகாரிகள் தான் இந்த சட்டத்தின் கீழே பாதுகாப்பு அதிகாரிகள்னு சொல்லப்படுகிறார்கள். அவர்களும் இவர்கள் சார்பாக அந்த வழக்கை முன்னெடுத்து நடத்தி வைக்கலாம். அப்படியே அந்த பிள்ளைங்கள்கிட்ட எந்த சொத்தும் இல்லை, எங்கள்கிட்டையும் சொத்து இல்லை, ஸோ எங்களுக்கு ஏதாவது சொத்து இருந்தால் தானே அதை யாராவது வாரிசாக வருவாங்க, அதனால் அவங்க கொடுக்க கடமைப்பட்டவங்கன்னு சொல்லலாம். பிள்ளைங்களும் இல்லை, சொத்தும் இல்லை அப்படின்னா அந்த சமூக நலத்துறையின் கீழே ஓல்டேஜ் பென்ஷனுக்கு மனு செய்து பெறலாம் அப்படிங்கிற வசதிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த ஜீவனாம்சம் பற்றி மேலும் அதிகபட்ச விவரங்களை நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம்
blackspot.com வலைத்தளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து ஒரு நண்பர் வந்து வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. ரொம்ப வேடிக்கையான கேள்வி தான் அது. அதாவது ஒரு பைசா கூட ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு கோடிக்கணக்கான பேர் உடனடியாக விவாகரத்து கோரி மனு வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருவாங்க இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான என்னுடைய பதில தான் வந்து அந்த சங்கடம் தவிர்க்கும் சட்டம் blackspot.com-இல் விரிவாக எழுதியிருக்கிறேன். அதில் வந்து யார் யாரெல்லாம் பெறலாம், யார் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள், எப்படி பெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யார் யாரெல்லாம் பெறலாம் அப்படிங்கிறதுல இந்த நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, மனைவி குழந்தைகள் மட்டும்தான் வந்து இந்த ஜீவனாம்சம் பெற அருகதை இருக்கிறவங்கன்னு நினச்சிட்டு இருந்தது காலம் போய் இப்போ கணவனும் தன்னைத்தானே பராமரிக்க முடியாத இயலாத கணவனும் தன்னுடைய மனைவி வருமானம் ஈட்டி கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவியிடமிருந்து ஜீவனாம்சம் பெறலாம் அப்படிங்கிற தீர்ப்புகள்லாம் வரப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். அதில் நிறைய பேர் பயனடைஞ்சதையும் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் பார்க்கும் பொழுது வளர்ப்பு தாய், வளர்ப்பு தந்தை, அப்புறம் சித்தி கூட வந்து பெற்றோருங்கிற அந்த விளக்கத்துக்குள்ளே தான் வருவாங்க. அவங்களும் ஜீவனாம்சம் கோரி தன்னுடைய முதல் தன்னுடைய கணவனின் முதல் மனைவியின் மூலமாக பிறந்த குழந்தைகளிடமிருந்தும் ஜீவனாம்சம் கோரலாம். அதே போல் பிள்ளைகள் என்று பார்த்தால் வந்து திருமண உறவின் மூலமாக பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு அப்பாற்பட்டு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் பிறப்பின் காரணமாக அவர்கள் எந்த தண்டனையும் அனுபவிக்கக்கூடாது என்ற காரணத்தினால அவங்களும் அவங்களோட பெற்றோரிடமிருந்து ஜீவனாம்சம் பெறுவதற்கு உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த குழந்தைகள் அப்படின்னு சொன்னோம்ல, நம்ம குழந்தை திருமணம் தடுப்பு சட்டம் வந்திருந்தாலும் நிறைய குழந்தை திருமணங்கள்லாம் வந்து அதுவும் இந்த கொரோனா காலத்தில் அதிக லெவலில் நடைபெற்று வர்றது அப்படிங்கிறத நம்ம புள்ளி விவரங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுபடி பார்க்கும் பொழுது இந்த குழந்தை வந்து தன்னுடைய பெண்ணை வந்து மைனராக இருக்கக்கூடிய தன்னுடைய பெண்ணை ஒருவருக்கு மனமுடித்து கொடுத்த பிறகு அந்த கணவனாகப்பட்டவர் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கும் பொழுது இந்த மைனர் பெண் குழந்தையை இந்த அப்பா தான் வந்து பராமரிக்க கடமைப்பட்டவர் அப்படின்னும் சட்டம் சொல்கிறது. சரி, இந்த ஜீவனாம்சம் பற்றி பார்த்துட்டோம், எந்த கோர்ட்டில் போகணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லையா. இதில் வந்து நமக்கு அடுத்து நம்மளோட கேள்விக்கு வருவோமே, அதாவது மருமகள் மாமனாரிடமிருந்து ஜீவனாம்சம் பெற தகுதியுடையவரா, உரிமை உள்ளவரான்ட்டு. நல்லா கேளுங்க. மருமகனுக்கு தான் வந்து காலம் முழுதும் பெண்ணையே கொடுத்துட்டாங்க. உயிருள்ள ஆஸ்தியை கொடுத்ததுக்கப்புறம் உயிருள்ளத ஆஸ்தி தானே அந்த பொருள் எல்லாம். அதை வந்து என்றைக்கும் அவங்க கேட்டாலும் சரி கேட்கனாலும் அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றனர் அப்படின்னு தான் சொல்லணும். இதை நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையான நிலவரம் அதுதான். காலங்காலமாக வந்து சீர்வரிசைகளாக தன்னுடைய பெண்ணை கொடுத்த வீட்டிற்கு ஏதோவது ஒரு காரணத்திற்காக ஒரு பண்டிகை நல்ல நாள் என்று ஏதோவது காரணத்துக்காக சீர்வரிசைகளை அனுப்புவதை கடமையாக வழக்கமாக தான் பெற்றோர்கள் கொண்டிருக்கின்றனர். அது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தானாக வழியை கொடுத்ததுங்கிறது போய் கட்டாயமாக கேட்டு பெறுவது அப்படிங்கிறது வந்த பொழுது தான் இந்த வரதட்சணை தடுப்பு சட்டமே கொண்டு வரப்பட்டது. ஸோ எப்படி இருந்தாலும் மருமகன்களுக்கு தன்னுடைய மனைவியின் பெற்றோரிடமிருந்து ஜீவன் இருக்கும் வரை அதனை பொருளுதவி பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையும் தகுதியும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மருமகள்ங்க பார்க்கும் பொழுது மாமனாரிடமிருந்து பெறுவதற்கான உரிமை எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறத அந்த இந்து தத்து மற்றும் பராமரித்தல் பொருள் நிதியுதவி சட்டம் 1956 வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. அதில் தான் பிரிவு 17 இதை பற்றி சொல்லப்படுகிறது. அதாவது தன்னைத்தானே காத்துக்கொள்ள இயலாத பெண்ணானவள் தன் கணவன் இறந்த பிறகு தனக்கென்று தனி வருமானமோ இல்லை எந்த சொத்தும் அதிலிருந்து வருவாய் கிடைக்கக்கூடியதாக இல்லாத பட்சத்தில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மேஜராக இருந்து அவர்களிடமிருந்து எந்த பராமரிப்பு தொகையும் பெற இயலாத பட்சத்தில் தன்னுடைய தகப்பனார் மற்றும் தாயின் சொத்திலிருந்து அவர்களுடைய வருவாயிலிருந்து பராமரிக்கப்பட கடமைப்பட்டவள், உரிமை பெற்றவள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்கெல்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் தான் வந்து மாமனாரிடமிருந்து அவள் ஜீவனாம்சம் கோர உரிமை உள்ளவள். அதுவும் கூட அதுக்கு ஒரு அதில் ஒரு புள்ளி வைக்கிறாங்க. என்னென்னா வந்து அவரிடம் இந்த கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி, இந்து குடும்பத்தின் கோபார்சனரி கூட்டு
கூட்டு உடைமை சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூட்டு குடும்ப சொத்துன்ட்டுன்னு. அந்த கூட்டு குடும்ப சொத்து வந்து அவர் வசம் இருந்து, இவளுடைய இறந்து போன கணவனிற்கு ஒரு பங்கு அதில் இருக்கின்றது என்றால் மட்டுமே, அவர் வந்து இந்த ஜீவனாம்சம் கொடுக்க அந்த மருமகளுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி எதுவும் அவர்கிட்ட இந்த சொத்து எதுவும் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, அவர் எந்த ஜீவனாம்சமும் அந்த மருமகள் கோரினாலும் கொடுக்க கடமைப்பட்டவர் அல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வந்து ஒரு கேள்வி நமக்குள்ள வருது என்னன்னா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து திருமணம் ஆனவனையே ஒரு நாத்து நடுற மாரி இங்கேருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல போய் நடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஒரு திருமணம்னு ஒண்ணு ஆகி, அந்த புகுந்த வீட்டிற்கு போன பிறகு, அந்த குடும்பத்தின் முழு அதிகாரம், உரிமை பெற்றவளாகத்தானே அவள் மாற வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இல்லை ஒரு மகள், மருமகள் அப்படின்னு ஒரு குடும்பத்தோட மருமகள், மகள் 2ன்னு பார்க்கும் பொழுது, இந்த மகள் என்பவள் இந்த கூட்டு உடைமை சொத்தின் உரிமையாளராக ஆகிறாள். அதாவது கோபார்சனர் ஆகிறாள். அவளும் ஒரு சம உரிமையாளர், அந்த சொத்தின் சம உரிமையாளர் ஆகிறாள். ஆனால் இந்த மருமகள் அந்த குடும்பத்தின் அங்கத்தினராக மட்டுமே ஆகிறாள் அப்படின்னு தான் வந்து அந்த இந்து சட்டம் வந்து சொல்லுகிறது. இந்த இந்த ஜீவனாம்சம், இந்த இறந்து போன கணவனின் சொத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு மறைந்த பிரபல எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய ஜீவனாம்சம் அப்படிங்கிற குறுநாவல் தான் நினைவுக்கு வருது. அது வந்து இந்த சுருக்கமான கதை என்னன்னா, அந்த கதையின் நாயகி சாவித்திரியின் கணவன் வந்து இறந்துடுறாப்புல. இறந்துறதுனால அவளை வந்து அவளையும் அவளுடைய 4 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு பிறந்த வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவளுடைய தகப்பனார் இருக்கும் வரையில் கணவன் இறப்பதற்கு முன்பே வந்து அவளுடைய அம்மா இறந்து விடுகிறாள். காலப்போக்கில் வந்து தகப்பனார் இறந்து விடுகிறார். அண்ணனும் அவளுடைய குடும்பத்தினருடன் இவள் சேர்ந்து வசிக்கிறாள். இந்த சமயத்தில் வந்து தன்னுடைய கணவனின் இந்த அந்த வீட்டில் உள்ள சொத்தில் அவள் கணவனுக்கு கிடைக்க வேண்டிய பங்கில் தனக்குள்ள உரிமை குறித்து அவள் கேட்கும் பொழுது, வெறும் நிலம் வந்து அனுபவ பாத்தியதையாக மட்டும்தான் கொடுக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. இதை அவள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஏதேனும் சொத்து வேண்டும் என்பதற்காக ஏகபத்திய உரிமை கொண்ட சொத்து தான் வேண்டும் என்று அவள் கேட்பதனால் வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கு நீண்டு கொண்டே போகின்றது. ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய மாமனார் இறந்த செய்தி வந்து இவ வீட்டுக்கு வருது. அப்போ அந்த செய்தி கேட்டவுடன் அந்த துக்க செய்தி கொண்டு வருவதே வந்து தீட்டு அப்படின்னு சொல்ற வழக்கம் இன்னைக்கும் நிறைய சமூகத்தில் இருக்கு. அந்த அந்த தீட்டு செய்தி வரும் பொழுது உடனே அவளுடைய அண்ணியாகப்பட்டவள் உடனே சொல்கிறார் வந்து, உடனே அத்தை பக்கத்தில் போயிடாத, இந்த அந்த அந்த வீட்டோட தீட்டு வந்து இங்கேயும் ஈசிக்கணுமா அப்படின்னு அவளை கடிஞ்சிட்டு அவளை கொஞ்சம் ஓரமாக போய் ஒதுங்கி இருக்க சொல்கிறாங்க. அப்போ தான் அவள் யோசிக்கிறா வந்து, அந்த வீட்டில் வந்து கணவன் இறந்தவுடன் அந்த அந்த வீட்டு பிள்ளையே போய்விட்ட பிறகு அவனுடைய மனைவி மக்கள் எல்லாம் இந்த வீட்டை எப்படி சேர்வார்கள்னு அனுப்பிடுறாங்க. இந்த வீடு சரி, நமக்கு புகுந்த வீடு தான் நமக்கு நிரந்தரம் இல்லை, நமக்கு பிறந்த வீடு தான் நமக்கு நிரந்தரம் போல அப்படின்னு இங்கே வந்து இருந்தா, இங்கேயும் வந்து நம்ம வந்து அந்த பிறந்த வீட்டு உறுப்பினர்னு நம்மளை கணிக்கிறாங்களே, அப்போ நம்ம யார், எந்த வீட்டோட நிரந்தர உறுப்பினர் அப்படிங்கிற கேள்வி அவளோட மனசுக்குள்ளே ஓடுது. அப்போ தான் வந்து அவளோட கணவன் தன்னை நடத்திய விதம்லாம் வந்து பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் அவன் நினச்சி பார்க்குறா. தன்னை எந்த அளவுக்கு அன்பாக வந்து அவன் பாதுகாத்துக்கிட்டான் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும் பொழுது, தற்பொழுது வந்து தன்னை சரியாக கண் தெரியாத தன்னுடைய மாமியார் பற்றியும் தன்னுடைய 5 வயதான மச்சினர் பற்றியும் அவளுக்கு நினைவு ஓடுகிறது. கணவன் இறந்தாலும் புகுந்த வீட்டில் தன்னுடைய கடமை இன்னும் தொடர்கிறது என்ற எண்ணத்தில் அவள் புகுந்த வீட்டிற்கு கிளம்பி செல்கிறாள் அப்படின்னு அந்த கதை முடியுது. ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கும் அந்த நிலை தான் தொடருது அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் வந்து அந்த கணவர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த இந்த மனைவி வந்து தன்னுடைய பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் கூட்டிக் கொண்டு பிறந்த வீட்டிற்கு வந்து விடுகிறாள். கணவனுக்கு அந்த அவனுடைய பிறந்த வீட்டில் அந்த கூட்டு குடும்ப சொத்தில் உள்ள பங்கில் பிரித்து கொடுக்கும்படி இவள் கேட்கும் பொழுது, இந்த ஆண் பிள்ளை 18 வயதாகி வந்து அந்த சொத்தில் பங்கு உரிமை கேட்கும் பொழுது அது தரப்படும் என்று சொல்லி திருப்பி அனுப்புகிறார்கள். ஸோ ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது அதே நிலைமை தான் இன்னைக்கும் வரைக்கும் நீடிக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 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 இந்து தத்தெடுத்தல் மற்றும் வாழ்க்கை பொருளுதவி சட்டம் வந்து 1956 இயற்றப்பட்டது. இந்த சிறுகதை, இந்த குறுநாள் எழுதப்பட்டது வந்து 1962. அந்த சட்டம் இயற்றப்பட்ட சிறிது காலகட்டத்தில். ஸோ அந்த கால சூழ்நிலையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அந்த சட்டத்தில் வந்து அதனால தான் வந்து ஒரு ஒரு பெண் வந்து தன்னுடைய மாமனாரிடமிருந்து
எந்த அளவிற்கு ஜீவனாம்சத்தை கோரி உரிமையாக பெறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதாவது அந்த கணவனின் சொத்தில் அந்த கணவனின் இறந்து போன கணவனிற்கு உரிமை இருக்கும் பட்சத்தில் வரையுமே. ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த உரிமை இருந்தாலும் கூட அந்த சொத்தில் பங்கு கொடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறது, நிர்தாட்சியமாக மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று கூட பாருங்க, அந்த இந்து திருமண சட்டம் 1955 இயற்றப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? அதில் வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு இந்து ஆண் வந்து உயில் எதுவும் எழுதாமல் இறந்து விட்டால் அவனுடைய சொத்து வந்து அவனுடைய மனைவி, மக்கள் மற்றும் அவனுடைய அம்மா, அதாவது இந்த 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 விதவையின் மாமியாருக்கும் சமமாக பிரிக்கப்படும். அது இல்லைங்கிற பட்சத்தில் அவனுடைய தகப்பனாருக்கு கொடுக்கப்படும்ங்கிறது. ஆனால் இதுவே வந்து ஒரு ஒரு இந்து பெண் உயில் எதுவும் எழுதாமல் இறந்து போகிறாள் என்றால் அவளுடைய சொத்து அவளுடைய கணவன் மற்றும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் அந்த சொத்து யாரிடமிருந்து அவளுக்கு வந்ததோ, அதாவது தகப்பனார் தாயிடமிருந்து வந்தால் அவர்களுடைய வாரிசுக்கு திரும்பவும் செல்லும் என்றும், மாமனார் மாமியாரிடமிருந்து வந்தால் அந்த கணவரின் வாரிசுகளுக்கு திரும்ப செல்லும் என்று இந்த வேறுபடுத்தி காட்டப்படுகிறது. இது போன்ற வித்தியாசங்கள் ஆண் இறந்த பொழுது அவனுடைய சொத்துக்குண்டான உரிமை குறித்து சொல்லப்படும் பொழுது அது போன்ற வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. ஸோ பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கணவன் இறந்த பிறகு அந்த சொத்தை அனுபவிப்பதில் அனுபவ பாத்தியதை மட்டுமே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்றைக்கும் பாருங்க, பெரும்பான்மையான திருமண வீடுகள்லாம் வந்து வரன் பார்க்க வரும் பொழுது இந்த மணமகன் வந்து அப்போதான் வந்து வேலைக்கு போயிருப்பான். இனிமேல் தான் வந்து அவன் சொந்த காலில் நின்று தன்னுடைய பெயரில் வந்து ஒரு சொந்த வீடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கூட அவனுடைய தங்கை அக்காட்களில் திருமண சுமைகளை எல்லாம் ஏற்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறச்சு அவனுடைய பெயரில் சொந்தமாக எந்த சொத்தும் இல்லாத வரன்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கும். அந்த சமயத்தில் அந்த மாமனாருக்கு, அந்த வரக்கூடிய மாமனாருக்கு அவருடைய பேரில் தான் அந்த வீடு இருக்கும். அந்த வீட்டில் தான் அந்த குடும்பமாக அந்த மகன் அந்த அப்பா அம்மாவோட வசித்து கொண்டிருப்பார், அந்த வரன் பார்க்க வரும் மாப்பிள்ளை. இந்த வரனுக்கு இந்த பெண்ணை கட்டி கொடுக்கும் பொழுது இவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் நீதிமன்றம் வரை செல்லும் பொழுது தன்னுடைய மகனிடம் பிரச்சனை ஏற்படுத்திய மருமகளுக்கு இது என்னுடைய பெயர் உள்ள சொத்து, உனக்கு இது இந்த வீட்டில் இருக்குவதற்கான எந்த உரிமையும் கிடையாது என்று அந்த பெண்ணை விரட்டி அடிக்கும் சம்பவங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. அது போன்ற ஒரு சம்பவம் நடந்து நீதிமன்றத்தை நாடிய அந்த பெண்ணிற்கு அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாமனாரின் பெயரில் அவருடைய சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்ட சொத்தாக அது இருந்தாலும் கணவனுடன் அவள் சேர்ந்து வசித்த வீடு என்றதுனால் அது புகுந்த வீடாக ஒரு ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டாக இருந்ததால் அந்த திருமண உறவு நீடிக்கும் வரையில் அவள் அந்த வீட்டில் வசிக்க உரிமை உடையவளாகிறாள் அப்படின்னு சில தீர்ப்புகள் வந்ததை பார்க்குறோம். அதே சமயத்தில் இன்னொரு தீர்ப்பு சமீபத்தில் வந்ததையும் நான் பார்த்தேன். அது டெல்லி உயர்நீதிமன்றம் தான் நினைக்கிறேன். அதில் வந்து இந்த வயதான இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க சொந்த சம்பாத்தியத்தில் ஈட்டிய வருமானத்தில் வாங்கிய சொத்துங்கிறச்ச அவங்களுடைய கடைசி காலத்தை நிம்மதியாக கழிப்பதில் எந்த விதமான இடைஞ்சலும் அந்த வீட்டில் தங்களுடைய மகனிடம் பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் வசிக்கும் மருமகளால் எந்த இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது அப்படின்னும் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அதாவது அந்த வீட்டில் வசிக்கும் பொழுது இட் இஸ் ஒன்லி a limited right, அப்சல்யூட் ரைட் கிடையாது அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனால் கணவன் இருக்கும் பொழுதும் அந்த நிலை, கணவன் இறந்த பிறகும் அவளுக்கு அந்த கணவனிடமிருந்து பெறக்கூடிய உரிமைன்னு பார்க்கும் பொழுது, அவனுடைய சொத்திலிருந்து பெறக்கூடிய உரிமைன்னு பார்க்கும்பொழுது ஏட்டளவில் ஏகப்பட்ட உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் அவளுக்கு மிக குறுகிய உரிமையே அவள் அனுபவித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தான் பார்க்கும் பொழுது சிசு செல்லப்பா அவர்களுடைய கதாநாயகி சாவித்திரி தான் நமக்கு நினைவுக்கு வருகிறாள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.